நீங்க இத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வண்டி எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு வந்து சேர்ந்தது உங்களுக்கு தெரியும். ஆனா, நடுவுல நீங்க தான் வண்டி ஓட்டுனீங்களா? அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. உங்கள சுத்தி இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும், "ஏன்டா மந்திரிச்சு விட்ட மாரியே இருக்கிற? ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி உங்கள பார்த்து கேட்பாங்க. இதெல்லாம் அடிக்கடி நடந்தாக்கா, நிச்சயமா உங்களுக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். அது என்னன்னா, ஓவர் திங்கிங். எப்பலாம் நீங்க புதுசா ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பலாம் உங்களுடைய மூளை அத செய்யக்கூடாதுன்றதுக்காக வரிசையா ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் நிறுத்தும். இந்த மூளை இப்படி நிறுத்தும்போது, "இல்ல அதெல்லாம் தப்பு, நீ செய்யலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசு நெறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ட கிரியேட் பண்ணி வரிசையா எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் நிறுத்தும். இப்ப இந்த பக்கம் போறதா, இந்த பக்கம் போறதா? இதுதான் இந்த ஓவர் திங்கிங் உடைய ப்ராப்ளம். அப்ப இதுக்கு என்ன சார் தீர்வு? ரொம்ப சிம்பிள்ங்க. முதல்ல உங்களுடைய மூளைய பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மூளை எப்பலாம் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ, அப்பலாம் அத தடுக்கிறதுக்கான முயற்சிகள செய்யும். அதுக்கு காரணம் சயின்ஸ்ல அழகா சொல்லுவாங்க. இனர்ஷியா அப்படின்னு சொல்லி. இனர்ஷியானா எப்பலாம் ஒரு மாற்றத்த நீங்க ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பலாம் அந்த மாற்றத்துக்கு போகாம, ஏற்கனவே இருக்கிற நிலையில தொடர்ந்து இயங்குறதுக்கான முயற்சிக்கு பேர் தான் இனர்ஷியா. அப்ப என்ன பண்ணலாம் சார் இதுல இருந்து தப்பிக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுடைய கம்ஃபர்டபிள் ஜோன உடைங்க. ஒண்ணும் இல்ல. அதிகாலையில எழணும்னு டிசைட் பண்றீங்கனாக்கா, உங்க மூளை வேணான்னு சொல்லும். அதிகாலையில எழுங்க. காலையில எழுந்து போய் பச்சை தண்ணீல குளிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, வேணாம் இது ரொம்ப குளிரும் அப்படின்னு உங்க மூளை சொல்லும். இருந்தாலும் பச்சை தண்ணீல குளிங்க. அடுத்தது எக்சர்சைஸ் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, வேணாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும். இருந்தாலும் எக்சர்சைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல மூளையினுடைய கம்ஃபர்டபிள் ஜோன உடைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பலாம் நீங்க புது முயற்சிகள் எடுக்கிறீங்களோ, அப்பலாம் அந்த மூளை இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். பரவால்ல அவன் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ ஸ்டாப் பண்ணும். இந்த பக்கம் புக், இந்த பக்கம் மொபைல். எதுடா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது, உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா போய் மொபைல எடு, நோண்டு, அதுல வர வீடியோஸ பாரு, இப்படிதாங்க சொல்லும். ஆனா, மனசு, "டேய் அந்த புக்க எடுத்து தான் பாரேன். அத படிச்சு தான் பாரேன். 4 விஷயம் நல்லதா தெரியும்டா. உன் கண்ணு கெடாதுடா" அப்படின்னு மனசு சொல்லும். ஆனா மூளை விடாது. அதனால மேக்ஸிமம் மூளை சொல்வத கேட்காம, மனசு சொல்றத கேட்க ஆரம்பிச்சீங்கனாக்கா, உங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் ரெட்யூஸ் ஆவறது மட்டும் இல்ல, நீங்க வாழ்க்கையில நல்ல குரோத்தையும் சந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ, எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவ்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா, துணிஞ்சு செய்ய ஆரம்பிங்க. அந்த துணிச்சல் உங்களுக்கு வந்துட்டா, இந்த ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.